வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டுடே இஸ் ரேட். உங்களுக்கு ரேடுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? RAD. ஸோ ரேட். ஸோ எக்ஸைட்டிங். இப்படியெல்லாம் நிஜமாலேயே ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. எதையோ பண்ண போய் எதையோ தேட போய் வழக்கமாக நமக்கு நடக்கிறது இல்லைங்களா? கருட புராணம் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேங்க. அதாவது என்னென்ன செய்தால் நரகில் தூய்வர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கண்டென்ட்டு. இப்போது அது போடும் பொழுது அதில் ஒரு இடம் வரும், காமுறுவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காமுறுவர்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்ல வரும் பொழுது அதில் ஒரு வார்த்தை இருக்கும். இதை சொல்லிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடியது 18+, சரிங்களா? பெரியவர்களுக்கு உண்டான செய்தி. ஸோ எங்கேயாவது டிவியில் போட்டு மொத்த குடும்பமும் உட்கார்ற மாதிரி பார்க்காதீங்க. பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சாலுமே அது ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்கும் இல்லையா? தனியாக பாருங்கள், மொபைலில் பாருங்கள், தனியாக பாருங்கள், டிவியில் போட்டு உட்காந்து பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இது சின்ன குழந்தைகளுக்கு பருவம் எய்தும் பொழுது இந்த செய்திகளை அவர்களுக்கு சொல்லித்தரலாம், சரிங்களா? இதை மனசில் வச்சுட்டு இந்த செய்தியை பாருங்கள். டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நிறுத்திடுங்க, சந்தோஷம். புருஷ பொண்டாட்டி மட்டும் பார்க்குறீங்கன்னா சந்தோஷம், பாருங்கள், ஓகே. ஸோ அந்த கருட புராணத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், அதை நான் தமிழில் எப்படி சொல்லுவேன், ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ஆனால் அது இன்றைக்கி கெட்ட வார்த்தையாக போச்சு. ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியல. இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் நெட்டில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு தெரியும். எல்லாத்துக்கும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஓரல் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ORAL, ஓரல் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த பழக்கத்தில் ஈடுபடுபவர்கள் நரகில் தூய்வர் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய செய்தி. நிறைய நரக தண்டனைகளுக்கு உட்படுவர் அப்படிங்கிறதா அது செய்தி. இது என்னடா அது புது செய்தியாக இருக்கே, இது உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு தான் வத்ஸ்யாயனர் எழுதின காமசூத்திரம் இருக்கே, அப்போது நெட்டில் தேட போனேன். அப்போ இது இப்படி கருட புராணத்தில் இப்படி இருக்கும் பட்சத்தில், அப்போது காமசூத்திரத்தில் இருக்கிறது என்ன? நிறைய கோயில்களில் கற்சிற்பங்களாக நம்ம இதெல்லாம் பார்ப்பது உண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு தேட போனேங்க. தேட போகும்போது ஒரு பெரிய மனுஷர் இதை பற்றின செய்தி ஒன்று எழுதியிருந்தார். பாருங்கள், காமசூத்திரம் ஆக்சுவலாக ஒரு ஆன்மீக நூல் தான். அது நம்ம அதுக்குள்ளே காமத்தில் ஈடுபடுவதற்குண்டான வழிமுறைகள் இருக்குது. இத்தனைக்கும் வத்ஸ்யாயனர் ஒரு தடவை கூட தன்னுடைய ஆயுட்காலத்தில் புணர்ந்ததே கிடையாதான். அவர் ஒரு ஞான நிலையில் இருந்து எழுதினவர். அந்த ஞானத்திற்கு உண்டான போதனைகள் எல்லாத்தையும் நம்ம வாஷ் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து தனி புக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ காமசூத்திரம் அப்படிங்கிறது வெறும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாதுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. சரி, இந்த காமசூத்திரத்தில் ஔபரிஷ்தக அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வருது, AUPARISTHAK, ஔபரிஷ்தக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குங்க. இந்த ஓரல் செக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி 8 வழி அதில் கொடுத்துருக்காரு. இப்படின்னா அந்த ஒரு செய்தி இருந்தது. அதற்கு கீழே அவரே மறுபடியும் சொல்லுது, நம்மளுடைய இப்போ இந்து சமயம், கலாச்சாரம், தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறதன்படி பார்க்கும் பொழுது இது அனைத்து நூல்களும் தடை செய்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். விஷ்ணு புராணமாகட்டும், ஸ்ரீமத் பாகவதமாகட்டும், வசிஷ்ட தர்ம சூத்திரமாகட்டும், இது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தேட போய் தாங்க இதை இப்படி வந்தேன். இப்போது இதை வத்ஸ்யாயனரும் இதற்கு மாற்ற ஒரு கருத்து சொல்கிறார். இப்போது அதில் பாருங்கள், வத்ஸ்யாயனர் என்ன சொல்கிறார் காமசூத்திரத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் 8 படிநிலைகள் சொல்கிறார். ஒரு ஆரம்ப நிலையிலிருந்து உச்சநிலை அடைவது வரைக்கும் எந்த 8 படிநிலைகள் அது. ஸோ ஆரம்ப நிலை எப்படி அப்படியே கில்பான்ஸ் ஆரம்பிக்கணும், பின் 8வது நிலை போகும்போது உச்சமடைவது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த 8 படிநிலைகள் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, சரி இன்றைக்கி அது எல்லோரும் கேஷுவலாக போச்சு. ஒரு கேஸ்ட்ரேட்டட் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரசியர்கள் அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆண் காவலாளிகள் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய விரைகளை நீக்கிடுவாங்க. ஸோ எங்காவது அவங்க கூட கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பேர் இனுக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவர்களோடு இந்த மாதிரி உறவுகள் வைத்திருந்த ஆட்கள் அந்த காலத்தில் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி இல்லாமல் பெண்களோடும் மனையாள் அல்லாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, மனையாள் அல்லாது பிறர் மனையும் கிடையாது, இதுபோல் இருக்கக்கூடிய பிற பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தமிழில் என்ன எதுங்க, எனக்கு இந்த பேரே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, உங்களுக்கு புரியும் இல்லையா? மனைவியும் இல்லை, பிறர் மனையாலும் கிடையாது. ஸோ அதுக்குன்னு உண்டான ஒரு இடம் இருக்கும்ல,
அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி தொடர்புகள் வைத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. அப்போ வச்சையனர் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க பொண்டாட்டி கூடயே வச்சுட்டு போய் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு வேளை அந்த ஆணினுடைய அந்த லிங்கத்தில் ஏதாவது பின் தொந்தரவுகள் ஏதாவது வரும் காலத்தில் சரி செய்து கொள்ளலாம். அதற்கு மருத்துவ முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஒரு உலக வாழ்வில் சகஜமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுபவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஞான நிலை போகிறவர்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு மறுவாது முன் வைக்கிறாரு. அதனால காமசூத்திரத்தில் அவர் ஓப்பனாக இதெல்லாம் அக்செப்டட் அப்படின்றார். சரிங்களா? ஆனால் இது காமசூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அக்செப்டட். இன்னல் வரும் கால் அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம யார் கூட இதை பண்ணலான்னு. இதை தான் இவ்வளோ நேரம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னேன். ஆனால் இப்போ ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது செக்ஷனில் 26வது சாப்டரில் இதை பற்றி பேசுகிறாங்க. 20வது பாடல் டெக்ஸ்ட் 20 அப்படிங்கிறதுல கீழே எல்லாமே நான் லிங்க் எல்லாம் கீழே தந்துடுறேன். நீங்கள் ஒரு வேளை ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ இதுபோல் ஒரே பாலினத்தோடவோ இல்லை எதிர்பாலினத்தோடவோ இதுபோல் ஏதாவது தொடர்பு வைத்து கொள்ளும்போது சட்டத்தினால் புறம்பாக இருக்கக்கூடியது, அதாவது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புறம்பிற்கு மீறி அவர்கள் வந்து உறவில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு வந்து இறந்த பின் கடுநரகில் வீழ்வார்கள் அப்படின்னும், அவங்களுக்கு வந்து இந்த நிறைய தண்டனைகள் இருக்குங்க. சாட்டையில் அடி விழுகும், அப்புறம் இரும்பு கம்பியில் அடி விழுகும், இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. ஸோ அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தகுதி இல்லாமல் வரம்பிற்கு உட்படாமல் எப்படி வேணாலும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கக்கூடியவர்களும், மிருகங்கள் கூட புணரக்கூடியவர்களுக்கும் இதே போல் கடுநரகில் வந்து அவர்கள் வீழ்த்தி அவர்களை வந்து நிறைய தண்டனைகளுக்கு ஆட்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதும் இது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது முன் வச்சு சொல்லுது. வசிஷ்டர்னுடைய தர்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 20வது சாப்டர் 20வது பாடலில் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு பிராமணன் அப்படிங்கிறது, இந்த இடத்துல பிராமணன்கிறது சாதி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. கற்றுணர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஞான நிலையில் உள்ள, ஒரு நல்ல ஒரு அறிவில் முதிர்ந்த நிலையில் உள்ளவர், அதுதான் பிராமணர். பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன். சரிங்களா? இது சாதி கிடையாது. அறிவில் முதிர்ந்தவர், ஞான நிலையை எய்தியவர், அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்னு புரிஞ்சுக்கணும். இதுபோல் இருக்கக்கூடியவர் ஏதொரு காலம் இது இது அந்த அந்த நமக்கு இந்த செய்தி சொன்ன ஒரு மனுஷனே கிண்டலாக எழுதியிருக்காரு. இது எப்படி நடக்கும்னு அவர் வசிஷ்டர் எழுதினாருன்னு தெரியல. சரி, அது நம்மளுடைய கற்பனைக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு இதை போட்டிருக்காரு. பட் உண்மையாலுமே பாருங்கள், ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் உள்ளவர் மலத்தையோ ஜலத்தையோ இல்லை வீரியத்தையோ இதை ஏதொரு நேரத்திலோ உட்கொண்டால் அப்படின்னு சொன்னால் கடுநரகில் வீழ்வார்கள் அப்படின்னு இருக்கு. நான் ஏன்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறேங்கிறது உங்கள் மனசில் தோன்றுனாலுமே இது போல் இருக்கக்கூடிய செய்தி அதில் இருக்குதுன்னு பாருங்களேன். சரியா? இது ஒன்று. இது போக விஷ்ணு புராணம் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 3வது சாப்டர் 11வது செக்ஷனில் 118. ஆக்சுவலாக என்கிட்ட இந்த புக்கு என்கிட்ட இருந்திருக்கு. நான் இவ்வளோ நாள் இதை பார்த்ததே இல்லை. இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய சொல்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த செய்தி வந்து ஒரு சராசரியான செய்தி. 8 நிமிஷம் பேசிட்டேன், இவ்வளோ தூரம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான இருக்கக்கூடிய ஒரு பதிவு. நான் அதில் இருக்கக்கூடிய செய்தியை நான் அப்படி சொல்லிகிட்டே வரேன். நல்லா பாருங்கள். ஒரு மன்னர் கேள்வி கேட்குறார். இதை நம்ம பின்னு பார்ப்போம், தெளிவாக விஷ்ணு புராணத்தை பண்ணி பார்ப்போம். மன்னர் வந்து முனிவர்கள்ட்ட கேட்குறார். முனிவர் வந்து மன்னருக்கு வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதில் வந்து ஒரு முனிவர் சொல்லக்கூடிய செய்தி தான் இது. இல்வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிறதான் மன்னரனுடைய கேள்வி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ருது காலத்தில் மனையோடு சேரலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ருது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய மனுஷி ஆகக்கூடிய காலம், அந்த மாத காலம் அப்படிங்கிற நினச்சிக்குவோம். ஆனால் அது உண்மைதான். ஆனால் ருது காலம் அப்படிங்கிறது பருவ காலம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பருவ காலம்னா என்ன? மனையாளோடு கூடக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த நேரத்தில் மனையாளோடு கூடுவது மட்டுமே சுபம் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு ஆண் நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுப காலத்தில் சஷ்டி முதலான மென்மேல் வளரக்கூடிய இரட்டை தினம் பார்த்து இரவுகளில் சேருவது மட்டுமே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இன்றைக்கி வள்ளலாரனுடைய நூட்கள் முதல் கொண்டு பகல் பொழுது புணர்வது பாவம், உடலுக்கு நோய் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இரவு காலம் புணர்வதே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, புணர்ச்சிக்கு இப்போ யார் கூட கூடாதுங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். புணர்ச்சிக்கு அனுகூலமற்றவள்,
நோயினால் துன்பப்படுபவள், மாத ருது உடைய இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ருதுங்கிறது இப்போ அந்த மாத காலம், அப்போ ருதுனா காலம்னு அர்த்தம். மாத காலத்தில் இருப்பவள், விருப்பம் இல்லாதவள், கோபத்தில் இருப்பவள், துக்கத்தில் இருப்பவள், கர்ப்பிணியாக இருப்பவள், திறமற்றவளையும், பிறனிடத்தில் மனம் வைத்திருப்பவளையும், காமம் இல்லாதவளையும், பிறரோட மனைவியும், பசியால் வருந்துபவரையும், அதிக உணவு உண்டிருப்பவளையும், மலஜல உபத்திரம் உள்ளவளையும் சேரல் ஆகாது. தன்னிடத்து இவ்வாறு தொல்லைகள் இருக்குமானால், இது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, இதுபோல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு ஆணினிடத்தில் இருக்கும் பொழுதும் அந்த ஆணும் பெண்ணை புணரக்கூடாது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஆடவன் நீராடி நல்ல மலர் மாலை போட்டு நல்ல நறுமணமான சந்தனம் பூசிக்கொண்டு ஆசையும் காமமும் கொண்ட பெண்ணிடம் சேர வேண்டும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோ இல்லை பசியுடனோ இருக்கும் பொழுது இந்த புணர்ச்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் இன்னொரு முக்கியத்துவம் வைக்கிறாங்க. சதுர்த்தசி, அட்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சூரிய சங்கராந்தி. அதாவது சங்கரமம் அப்படின்னு சொன்னால் நகர்தல்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு மாதத்திலிருந்து அடுத்த மாதம் சூரியன் நகர்வதற்கு பேர் சங்கரமம்னு அர்த்தம். இங்கிலீஷ் தேதி பார்க்கக்கூடாது, தமிழ் தேதி பார்க்கணும். இப்போது தை மாதத்துலேருந்து தை மாசி தானே, இப்போது தை மாசிக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி 2 நாள் பிறகு, அப்போ 4 நாள் மொத்தம். இந்த நாட்கள் சூரிய சங்கிரமம், சூரியன் நகரக்கூடிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலங்கள்லையும் பருவ தினங்கள் மேல் சொன்ன அந்த பருவ தினங்களில் இது அந்த சதுர்த்தசி அமாவாசையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தினங்களில் இதெல்லாம் இதற்கு பேர் பருவ தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்தசி, அட்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சூரிய சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே பருவ காலங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த பருவ தினங்களில் எண்ணெய் தேய்த்து கொள்ளுதலும், பெண்டிரை புணர்தலும், மாமிசம் உண்ணுதல் ஆகியவற்றை செய்பவன் இறந்த பின் மலத்தையும் ஜலத்தையுமே உணவாக கொண்டு நரகத்தில் வாழ்வான் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கடுநரகில் வீழ்வான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த பருவ காலங்களில் அறிவுள்ளவன் நியமங்களை கடைபிடிப்பவனாக நல்ல சாத்திரங்களை ஓதி எம்பெருமானை தியானித்து கொண்டு மந்திர ஜபம் செய்து கொண்டு வேள்விகளை செய்து கொண்டு தேவதைகளை பூசித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. பிற பெண்ணுடன் சேர்தல், விலங்குகளுடன் புணர்தல் கூடாது. தேவதைகள், அந்தணர்கள், குருக்கள் ஆகியவர்களது ஆசிரமங்களில் புணரக்கூடாது. யோனி அற்ற இடங்களிலும் மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுதும் புணர்தல் கூடாது. இப்போ இந்த ஓரல் இதுக்கு உண்டான இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, யோனியை தவிர வேறு எந்த இடத்துலையும் புணர்தல் கூடாது அப்படிங்கிறாங்க. மன்னனே, நற்சந்திகளிலும் நார்ச்சந்திகளிலும், சரிங்களா, சந்தினா பொழுதுன்னு அர்த்தம், அந்த நார்ச்சந்திகளிலும், இப்போ இந்த சந்திங்கிறது பொழுதுன்னு எடுத்துக்கலாம். 4 தெரு, முச்சந்தி, 3 சந்தி, 4 சந்தி இருக்கும்ல, 4 தெரு, அந்த சந்திகள் அங்கெல்லாமா எனக்கு தெரியல பழைய காலம் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு காலத்தில் அது நடந்திருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இல்லையா? சரி, இருக்கட்டும். நார்ச்சந்திகளிலும் புண்ணிய நதிகளிலும் ஆலயங்களிலும் மரத்தடியிலும் பசுக்களின் கொட்டில்களிலும் கூட்டத்திலும் இடுகாட்டிலும் இடுகாட்டின் அருகில் உள்ள தோட்டங்களிலும் நீர்நிலைகளிலும் மக்கள் கூடுமிடத்திலும் புணர்தல் கூடாது. மன்னனே, முன் கூறப்பட்ட அது அந்த சதுர்த்தசி, அமாவாசை, அட்டமி, பௌர்ணமி, சூரிய சங்கராந்தி, இதுதான் பருவகாலம்னு முன் கூறப்பட்ட பருவ தினங்களிலும் காலையிலும் மாலையிலும் மல மூத்திரம் கழிக்கும் பொழுதும் அறிஞானியானவன் புணர்ச்சியில் ஈடுபட மாட்டான். பருவதினங்களில் பெண்ணோடு சேர்வதால் செல்வத்திற்கு கேடு நேரும். பகலில் புணர்தல் பாவத்திற்கு காரணம். வெறுந்தரையில் சேர்ந்தால் நோய் ஏற்படும். நீர்நிலைகளில் பெண்ணோடு புணர்வதால் அமங்கலம் ஏற்படும். பிறருட மனைவியை மனதாலும் நினைக்கக்கூடாது, வாக்கினாலும் சொல்வது பாவமாம். ஏனெனில் பிறனில் விளைபவன் எலும்பில்லாத புழு பூச்சிகளாக பிறப்பான் அப்படிங்கிறாங்க. பிறனில் விளைவது, அதாவது அடுத்தவங்க மேலே ஆசைப்படுறது, இகபர உலகங்களில், இந்த உலகம் தவிர்த்து இருக்கக்கூடிய உலகங்களில் பயத்தை தருவது. இவ்வுலகத்தில் அவனது ஆயுள் குறைகிறது, இறந்த பின் நரகம் புகுவான் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கருதியே அறிஞனானவன் ஒருவன் பிறனில் விழையாது தன் மனையாளிடத்தே ருது காலத்தில் கூடி மகிழலாம். ருது காலம்னு என்ன? பருவ காலம், சரியான நேரம் பார்த்து. மேலும் ருது காலம் இல்லாத போதும்
மனையாள் விரும்பினால் அவளோடு புணர்ந்து இன்பம் அனுபவிக்கலாம். இதுதாங்க பெரியவங்க சொல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுடைய வயது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பெரியவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தக்க பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சிறியவர்களாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் பண்ணி நீங்கள் இதை மாதிரி ஸ்ட்ரிக்டாக நீ ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப் நல்லபடியாக வாழுங்க. இதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புண்டு, பார்த்து பத்திரமா நடந்துக்குங்க. சரிங்களா? என்ன இன்றைக்கி வாழக்கூடிய காலம் எப்படி வேணாலும் வாழலாம்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியது தான். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டேன். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெரியவங்க தானே, புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.